அஞ்சலியின் அண்ணன் குணவர்மனுக்கு மட்டும் நடந்தது எல்லாம் தெரியும். அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார். அவன் சென்னைக்குச் சென்றாலும் தினசரி காவ்யாஞ்சலி மற்றும் மகிழ்வேந்தனுடன் தொலைபேசியில் தொடர்பில் இருந்தார். கார்த்திக் மற்றும் நித்யா மீது நடத்தப்பட்ட இந்த சம்பவத்தை செய்தது யார் என்பதை அவர்கள் தேடித் தேடி புதிராகவே இருந்தார்கள். மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலி தங்களால் முடிந்தவரை அனைத்து தகவல்களையும் சேகரித்தனர். லாட்ஜின் ஊழியர்கள், அருகில் உள்ள கடைக்காரர்கள் என அனைவரிடமும் பேசியுள்ளனர். ஆனால் எந்தவித துப்பும் கிடைக்கவில்லை. கடைசி வரை இவர்கள் தேடிக்கொண்டேதான் இருந்தார்கள். எந்த தடயமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் நடந்தாலும் தங்கள் சொந்த விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. கார்த்திக்கின் குடும்பம் பின்னணி பற்றியும் அவர்களின் வணிக போட்டியாளர்கள் பற்றியும் குணவர்மன் சேகரித்த தகவலிலும் இந்த குற்றத்தை செய்தவர்கள் யார் என்பது தெளிவுபடுத்தவில்லை. கார்த்திக் குடும்பத்தினர் மருத்துவமனை மற்றும் காவல் நிலையத்திற்கு வந்தனர். ஆனால் அவர்கள் மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலியிடம் யாரும் பேசவில்லை. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த அவர்கள் இந்த குற்றத்தின் காரணமாக மகிழ்வேந்தன் மீதும் காவ்யாஞ்சலி மீதும் பெரும் சந்தேகத்தை கொண்டனர். தங்கள் மகனையும் மருமகளையும் காப்பாற்றும் போராட்டத்தில் அவர்கள் மூழ்கியிருந்தனர். அவர்களின் மௌனம் காவ்யாஞ்சலியின் மனதில் மேலும் வலியை ஏற்படுத்தியது. தங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி ஒரு பெரிய சுமையாக இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள் காவ்யாஞ்சலி. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிராகவே இருந்தது. மகிழ்வேந்தன் ஜாமீனில் வெளியே வந்திருந்தாலும் வழக்கு இன்னும் நிலுவையில் இருந்தது. குற்றவாளிகள் யார் என்பது தெரியவில்லை. நித்யா கோமாவில், கார்த்திக் மருத்துவமனையில். தங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி அவர்களுக்கு தூக்கமில்லா இரவாக தந்தது. காவ்யாஞ்சலி தனது கணவனை இந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் போராடி கொண்டிருந்தாள். ஒரு நாள் காவ்யாஞ்சலி லாட்ஜின் அறையில் தனிமையில் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது லாட்ஜின் வேலை செய்யும் பணியாளர் சுமதி காவ்யாஞ்சலியின் மன உளைச்சலை பார்த்தாள். சுமதி காவ்யாஞ்சலின் அறைக்கு சுத்தம் செய்ய வந்தபோது அவளின் துயரத்தை உணர்ந்தாள். சுமதிக்கு ஒரு மகள் இருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. லாட்ஜில் வாசலில் பணியாளர் சுமதியின் மகள் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு கார் வேகமாக வந்தது. குழந்தையை தாக்கும் தருவாயில் இருந்தது. காவ்யாஞ்சலி இதை பார்த்ததும் ஒரு நொடி கூட யோசிக்காமல் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று குழந்தையை பிடித்து இழுத்து காப்பாற்றினாள். அந்த கார் ஒரு செங்கல் சுவரில் மோதி நின்றது. விபத்தில் காவ்யாஞ்சலிக்கு சிறிய காயம் ஏற்பட்டது. சுமதி கதறி அழுதாள். ஐயோ, என் குழந்தை! நீங்க தான் என் குழந்தைய காப்பாத்துனீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்க எங்க குடும்பத்துக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க என்று காவ்யாஞ்சலியின் கைகளை பற்றி கொண்டாள். அந்த சம்பவம் காவ்யாஞ்சலிக்கும் சுமதிக்கும் இடையே ஒரு புதிய பிணைப்பை உருவாக்கியது. சுமதி காவ்யாஞ்சலியை தன் குடும்பத்தில் ஒருவராக பார்க்க தொடங்கினாள். அவளின் மகள் காவ்யாஞ்சலியை அக்கா என்று அழைக்க ஆரம்பித்தாள். இந்த சம்பவம் காவ்யாஞ்சலிக்கு ஒரு புதிய பிணைப்பை கொடுத்தது. சுமதியின் மூலம் காவ்யாஞ்சலிக்கு லாட்ஜில் உள்ள விஷயங்கள் தெரிய வந்தன. சுமதி காவ்யாஞ்சலியை நம்பினாள். மேடம், உங்க மேல எனக்கு சந்தேகம் இல்லை. நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டீங்க. எனக்கு கார்த்திக் சாரின் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். அவங்க வீட்டில் நான் கொஞ்ச நாளா வேலை செஞ்சிருக்கேன். அவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவங்க பிஸ்னஸ்ல ரொம்ப பெரியவங்க என்றாள். அப்படியா? யாராவது உங்களுக்கு தெரியுமா என்று காவ்யாஞ்சலி ஆர்வத்துடன் கேட்டாள். சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் மேடம். கார்த்திக் சாரின் அப்பாவும் ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தார். அவருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அந்த பார்ட்னர் இப்போ காணாம போயிட்டார். அவர் பேரு ஜான். அவர் குடும்பமும் இங்கு தான் இருந்தாங்க. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அடிக்கடி கார்த்திக் சார் குடும்பத்துக்கு வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வரதே விட்டுட்டாங்க. ஏன், அங்க இருக்கிற வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்கும்போதும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு அதிகமா தெரியாது மேடம் என்று சுமதி சொன்னாள். இந்த தகவல் காவ்யாஞ்சலிக்கு ஒரு புதிய யோசனையை அளித்தது. கார்த்திக்கின் குடும்ப எதிரி ஜான். இவர் இப்போ எங்கே? இவரை கண்டுபிடித்தால் எல்லாம் தெரியுமோ என்று யோசிக்க ஆரம்பித்தாள். மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலி ஜான் பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தனர். அவர் காணாமல் போனது, அவர் குடும்பம் பற்றிய விவரங்கள், கார்த்திக்கின் குடும்பத்துடன் அவருக்கும் இருந்த பிரச்சனை என அனைத்தையும் ஆராய தொடங்கினர். காவ்யாஞ்சலிக்கு தெரிந்த ஒரே ஆறுதல் மகிழ்வேந்தன் அவளுடன் இருப்பதுதான்.
அவள் அவனை அணைத்து கொண்டாள். மாமா, இந்த வழக்க நம்ம எப்படியாவது முடிச்சிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போகணும். நித்யாவுக்கும் கார்த்திக்கும் நல்லா ஆகணும். இந்த சதிக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் என்றாள். மகிழ்வேந்தன் அவளின் தலையை வருடினாள். கண்டிப்பா. ஆனா போலீஸ் கண்காணிக்கிறதால என்னால முழுசா அதுல இறங்க முடியாது. அந்த இரவில் மனதில் ஒரு அமைதி தவழ்ந்திருந்தது. சுமையை இறக்கி வைக்கும் இடம், ஒருவருக்கொருவர் அணைத்துக் கொள்ளும் அந்த தனிமையான அறைகள்தான். காவ்யாஞ்சலி மகிழ்வேந்தனின் அருகில் அமர்ந்தாள். அவனின் கையை தன் கைகளில் பற்றி கொண்டாள். அவர்களின் கைக்குள் ஒரு கதையே பேசப்பட்டது. கண்ணீரும் புன்னகையும் அன்பும் என பல உணர்வுகளின் கலவை அந்த தொடுதலில் இருந்தது. மாமா, அவள் மெல்லிய குரலில், அவளின் குரலில் ஒருவித மயக்கம் கலந்திருந்தது. சொல்லுடி என் செல்லம் என்றான் மகிழ்வேந்தன். அவளின் முகம் தன் தோளில் சாய்ந்திருந்ததால் அவனின் இதயம் முழுவதும் ஒருவித அமைதி நிலவியது. நம்ம தேனிலவை இப்படி மாறும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. இவ்வளவு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சா நான் ஏன் உங்க கூட வந்தேன்னு இப்போ யோசிச்சு பார்க்கறேன் என்றாள். அவள் குரலில் இருந்த கவலை மறைக்கப்படவில்லை. மகிழ்வேந்தன் அவளின் முகத்தை நிமிர்த்தி பார்த்தான். ஏய், அப்படியெல்லாம் பேசாதடி. நீ என் கூட வரலனா இந்த உலகத்துல நான் தனியா நிக்கிற மாதிரி உணர்ந்திருப்பேன். இந்த கஷ்டத்துல உன்னோட கை தாங்கலா இருக்கிறதால தான் நான் இன்னும் தைரியமா இருக்கேன். நீதான் என் பலம். அவனின் கண்களில் இருந்த உண்மை காவ்யாஞ்சலின் இதயத்தை தொட்டது. அவள் கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டாள். மாமா, இப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்க. ஆனா இன்னும் நாம இந்த வலையிலிருந்து முழுசா வெளியே வரலன்னு நினைக்கிறப்பதான் பயமா இருக்கு. பயப்படாத. கடவுள் கைவிட மாட்டார். உண்மை ஜெயிக்கும் காவ்யா. அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உன்னோட அண்ணன் பாலா, மாமா, லட்சு மாமி எல்லோரும் நமக்கு துணையா இருக்காங்க. அப்புறம் என்ன? நாம இத சேர்ந்து சமாளிப்போம் என்றான். மகிழ்வேந்தன் மெல்ல அவளின் கன்னத்தை வருடினான். காவ்யாஞ்சலி அவனின் விரல்களை தன் இதழ்களால் மென்மையாக தொட்டாள். அவளின் பார்வை அவனின் கண்களில் நிலைத்தது. அந்த பார்வை என்னை கொஞ்சுங்க என்று சொல்வது போல இருந்தது. மகிழ்வேந்தன் அவளின் விருப்பத்தை புரிந்து கொண்டான். அவன் இதழ்கள் அவளின் இதழ்களை தீண்டின. அந்த முத்தம் எல்லா கஷ்டங்களையும் மறக்க செய்தது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் அன்பின் ஆழத்தில் மூழ்க செய்தனர். அவர்களின் இதழ்கள் பிரிந்தபோது அவனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். மாமா என்றாள். அவள் மறுபடியும், என் முகம் வாடி இருக்குன்னு சொல்ல போறீங்களா என்று சிரித்தாள். ஆமா, ஆனா இப்ப இல்ல என்று சிரித்தான் மகிழ்வேந்தன். இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. உன் சிரிப்பு தான் என் உயிர். அவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். என்ன என்று ஆர்வமாக கேட்டான். உங்களை நான் சீண்டி பார்க்கணும்னு தோணுது என்றாள் குறும்புத்தனமான சிரிப்புடன். அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். ஏ பொண்டாட்டி என்று சொல்லி அவளை இருக்க அணைத்து கொண்டான். அந்த அன்பும் சிரிப்பும் அவர்களுடைய இருந்த பிணைப்பும் மேலும் வலுப்படுத்தியது. அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். அவளோ அவனின் மார்பில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடி அந்த நிம்மதியை அனுபவித்தாள். மாமா, சொல்லுடி என் செல்லம் என்றான் மகிழ்வேந்தன் அவளின் தலைமுடியை வருடிக்கொண்டே. ஒரு பெரிய இடி விழுந்தது போல இருக்குல்ல மாமா. நம்ம வாழ்க்கை இப்படி திடீர்னு மாறும்னு நான் யோசிக்கவே இல்லை என்றாள் காவ்யாஞ்சலி. மகிழ்வேந்தன் சிரித்துக்கொண்டே, நீ என்னமோ பெரிய தத்துவவாதி போல பேசுற. இடி விழுந்தா அதுக்கப்புறம் மழை பெய்யும். மழைக்கு பிறகு வானவில் வரும். அது போலதான் நம்ம வாழ்க்கையும் என்றான். நீங்க என்னமோ ஜோதிடர் மாதிரி பேசுறீங்க என்று சிரித்தாள் காவ்யாஞ்சலி. உன் முகம் வாடாம இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பேசுவேன். அதுல என்ன இருக்கு என்றா மகிழ்வேந்தன். அவளின் இதழில் மென்மையாக முத்தமிட்டான். அது அவளுக்கு பாதுகாப்பையும் அன்பையும் ஒரு சேர உணர்த்தியது. காவ்யாஞ்சலி அவளை அணைத்து, மாமா, ஒரு விஷயம் கேட்கணும் என்றாள். கேளு என்றான் அவன். நான் இப்போ உங்க மேல கோவப்படலாம்னு நினைக்கிறேன். நான் அப்படி பண்ணுனா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று குறும்புத்தனமாக கேட்டாள். நீ என் மேல கோவப்பட்டா உன்னை இன்னும் இறுக்கமா அணைச்சி உன்னோட கோபத்தை மொத்தத்துல கரைச்சிருவேன் என்றான் அவன். அவள் சிரித்துக்கொண்டே, அப்போ
நான் உங்கள விடமாட்டேன். எப்பவுமே கோவமாவே இருப்பேன் என்றாள். ஓஹோ! அப்படியா? அப்போ இந்த கோபக்காரிக்கு நான் முத்தம் கொடுக்கணும்னு சொல்ற என்று சிரித்துக்கொண்டே அவளின் இதழில் மீண்டும் அழுத்தமான முத்தம் கொடுத்தான். அந்த முத்தம் அவர்களுக்கு இடையே இருந்த அன்பின் பிணைப்பை மீண்டும் புதுப்பித்தது. மறுநாள் காலை மகிழ்வேந்தனும் காவியாஞ்சலியும் வழக்கம் போல் வழக்கைப் பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தனர். சுமதி கூறிய தகவல்களை வைத்து அவர்கள் ஜான் என்பவன் மீது சந்தேகத்தை வளர்த்து கொண்டனர். மாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, இந்த லாட்ஜ்ல கார்த்திக் எங்க தங்கி இருக்கான்னு தெரிஞ்சவங்களால தான் இந்த சம்பவம் நடந்திருக்க முடியும் இல்லையா என்றாள் காவியாஞ்சலி. ஆமாம், நீ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு என்றான் மகிழ்வேந்தன். சுமதி சொன்னான், ஜான் கார்த்திக்கின் அப்பா ஆனந்துக்கும் பார்ட்னரா இருந்திருக்காரு. ஆனா ஜானோட சில பழக்க வழக்கங்கள்னால ஆனந்த் அவரை வெளியேற்றிட்டாரா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர என்று கேட்டான். காவியாஞ்சலி தொடர்ந்தாள். அப்படின்னா ஜான் வெறும் பார்ட்னர் மட்டும் இல்லை, அவர் ஆனந்தனுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்திருக்கலாம். இல்லனா ஆனந்தன் அவர் மேல இவ்வளவு கோபம் கொண்டு அவரை வெளியேற்ற மாட்டார். நான் என் அண்ணன்கிட்ட கேட்டேன். அவர் ஜானை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு என்றாள். ஜான் கார்த்திக்கின் அப்பா, ஆனந்தனின் பழைய நண்பன். இருவரும் சேர்ந்து பல வருடங்களுக்கு முன்பு ஒரு தொழிலை தொடங்கினர். ஆனந்த் கடுமையான உழைப்பாளி, நேர்மையானவர், தொழிலில் ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற கனவுடன் இருந்தவர். ஜான் திறமசாலி, ஆனால் எளிதாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். ஆனந்தும் ஜானும் சேர்ந்து ஒரு துணிக்கடை வைத்தனர். வியாபாரம் நன்றாக நடந்தது. ஆனந்த் கடையின் நிர்வாகத்தையும் ஊழியர்களையும் கவனித்துக் கொண்டார். ஜான் புதிய பொருட்களை வாங்குவதையும் விற்பனையாளர்களுடன் பேசுவதையும் கவனித்துக் கொண்டார். வியாபாரம் நன்றாக வளர்ந்ததால் அவர்கள் மைசூரில் ஒரு பெரிய கடையை திறக்க திட்டமிட்டார்கள். எல்லாம் நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஜானின் ஒரு கெட்ட பழக்கம் அவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. ஜானுக்கு சூதாட்டம் ஆடும் பழக்கம் இருந்தது. முதலில் பொழுதுபோக்குக்காக தொடங்கிய பழக்கம் பின்னர் ஒரு பெரிய அடிமையாக மாறியது. அவர் இரவில் சூதாட்ட கிளப்புக்கும் சென்று ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்தார். ஒரு கட்டத்தில் தொழிலில் வந்த லாபத்தை மொத்தமும் சூதாட்டத்தில் அளித்தான். ஆனந்த் ஜானின் இந்த செயலால் கோபம் அடைந்தார். பலமுறை அறிவுரை கூறினார். ஆனால் ஜான் அதை கேட்கவில்லை. ஆனந்த் ஒரு நாள் பொறுமை இழந்தார். நீ என்ன பண்றதுன்னு உனக்கே தெரியல. நம்ம கம்பெனியோட எதிர்காலத்தை நீ இந்த சூதாட்டத்துல அடகு வைக்கிற. நான் இனிமே உன் கூட பிசினஸ் பண்ண மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொல்லி பார்ட்னர்ஷிப்பில் இருந்து அவனை வெளியேற்றினார். ஆனந்த் ஜானுக்கு சேர வேண்டிய பணத்தை தந்து அவனை தொழிலில் இருந்து விலக்கிவிட்டார். சூதாட்டத்தில் இருந்து மனைவியின் நகை சொத்துக்களை அடமான வைத்ததால் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவனை விட்டு பிரிந்தனர். ஆனந்தன் மீது மிகவும் கோபமாக இருந்தான். தொழிலில் நீக்கப்பட்டான். மனைவி குழந்தைகளை பிரிந்தான். ஜான் இதனால் மிகவும் கோபம் அடைந்தான். நீ என்ன புறக்கணிச்சிட்ட ஆனந்த். நான் உன்னை விடமாட்டேன். என்னோட வாழ்க்கை மொத்தத்தையும் அழிச்சிட்டேன். நான் உன்னை பழி வாங்குவேன். நீயும் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க வேண்டும் என்று ஆனந்தை பழிவாங்குவதாக சபதம் எடுத்தான். ஜானின் மனம் முழுவதும் வெறுப்பும் கோபமும் நிரம்பியிருந்தன. ஆனந்த் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதாக பார்த்த ஜானுக்கு பொறாமை ஏற்பட்டது. ஆனந்தின் ஒரே மகனான கார்த்திக்கை கொல்ல திட்டமிட்டான். ஜான் கார்த்திக்கை நீண்ட காலமாக பின்தொடர்ந்தான். கார்த்திக்கின் அசைவுகள், அவன் செல்லும் இடங்கள் என அனைத்தையும் கண்காணித்தான். ஒரு சரியான தருணத்திற்காக வெகு நாட்களாக காத்திருந்தார்கள். கார்த்திக் எங்கு சென்றாலும் நண்பர்களுடன் இருப்பான். தனிமையில் கிடப்பது அரிதாக இருந்தது. கார்த்திக்கின் திருமணம் பற்றி அறிந்ததும் ஜானுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. புதுமண தம்பதிகள் தேனிலவுக்கு செல்லும் போது அவர்கள் தனியாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டான்.
கார்த்திக் மற்றும் நித்யாவின் தேர்நிலவுக்கான இடமான மைசூரில் உள்ள இந்த லாட்ஜில் தங்கியிருப்பது பற்றிய தகவல் கிடைக்க எப்படியாவது அவனை அழிக்க திட்டம் போட்டார்கள். அவன் திட்டத்தின்படி கார்த்திக் மற்றும் நித்யா தங்கியிருந்த லாட்ஜின் கேமரா பதிவுகளை முன்கூட்டியே மாற்றி அமைத்தான். அங்கிருந்த சில ஊழியர்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் திருடர்களுக்கு உதவி செய்யும்படி செய்தான். அதன்படி மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலி தங்கியிருக்கும் லாட்ஜில்தான் கார்த்திக் தங்கியிருக்கிறான் என்பதை அறிந்து அவர்களின் அறையை தேர்ந்தெடுத்தான். அவன் தனது கூட்டாளிகளுடன் அந்த இரவு தாக்குதலை நடத்தினான். தாக்குதல் முடிந்த பிறகு கார்த்திக் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதை பார்த்து அவன் மகிழ்ந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே போலீஸ் விசாரணையில் மகிழ்வேந்தன் மாட்டிக்கொண்டான். மகிழ்வேந்தன் மீது குற்றம் சாட்டப்பட்டு ஜானுக்கு மிகுந்த நிம்மதி அளித்தது. இது ஆனந்தத்திற்கு மேலும் வேதனையை தரும் என்று அவன் நினைத்தான். ஆனந்த் தனது மகனின் நிலையை பற்றி வருத்தம் அடைந்தான். ஜான் ஒரு நாடகத்தை இயக்கியதைப் போல நிம்மதியுடன் தனது அடுத்த கட்டத்திற்கு தயாரானான். ஜான் காவ்யாஞ்சலி தனது கணவனை காப்பாற்ற முயற்சி செய்வதை கேள்விப்பட்டான். ஒரு சாதாரண பெண் இந்த வழக்கை எப்படி சமாளிப்பாள் என்று அவன் சிரித்து அவளை ஒரு மிரட்டல் விடுத்தால் அவள் பயந்து ஓடிவிடுவாள் என்று அவன் நினைத்தான். அதற்காகவே காவ்யாஞ்சலிக்கு மிரட்டல் அழைப்பு விடுத்தான். நீ ரொம்ப துப்புரவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அதை நிறுத்திக்கோ, இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ என்று மிரட்டினான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை காவ்யாஞ்சலி ஒரு தைரியசாலி பெண் என்று. அவள் இந்த மிரட்டலுக்கு பயப்பட மாட்டாள். அவளின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மன உறுதியையும் பார்த்தபோது ஆச்சரியம் அடைந்தான். இந்த பொண்ணு ஏன் பயப்பட மாட்டேங்கிறா என்று அவன் குழம்பினான். பொறுத்திருந்து பார்ப்போம், அவள் என்ன செய்ய போகிறாள் என்று அவன் காத்திருந்தான். காவ்யாஞ்சலிக்கு சுமதி மூலம் கிடைத்த தகவலும் மிரட்டல் அழைப்பும் ஒரு தெளிவை அளித்தன. அந்த காலை பொழுது புதிய நம்பிக்கையுடன் விடிந்தது. காவ்யாஞ்சலி மகிழ்வேந்தனின் விடுதலைக்காகவும் கார்த்திக் மற்றும் நித்யாவின் நலம் வேண்டியும் மைசூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு சென்றாள். அங்கே அந்த பழைய கற்களால் கட்டப்பட்ட கோவிலில் குளிர்ந்த சோர் அவள் கண்களை மூடி மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தாள். அவளின் பிரார்த்தனை வெறும் வேண்டுதலாக மட்டும் இல்லை, அது அவளது மனதில் ஆழத்தில் இருந்து வந்த ஒரு திடமான உறுதிமொழி. கடவுளே, என் மாமா எந்த தப்பும் செய்யல, இந்த வழக்கில் இருந்து அவரை காப்பாத்து. அதே போல அப்பாவி கார்த்திக்கும் நித்யாவும் சீக்கிரம் சரியாகி அவங்க குடும்பத்தோட சேரணும். இந்த சதிக்கு காரணமானவங்க யாருன்னு தெரியப்படுத்து. இந்த உண்மை சீக்கிரம் வெளியே வரணும். நீதான் அதுக்கு வழிகாட்டணும் என்று அவள் மனதில் ஆழமாக வேண்டிக் கொண்டாள். அவள் கண்களை திறந்தபோது மனம் ஒரு தெளிவுடன் நிறைந்து காணப்பட்டது. ஒரு புதிய சக்தி அவளுக்குள் பரவியது போல உணர்ந்தாள். நம்பிக்கையுடன் கோவிலை விட்டு வெளியேறினாள். அதே நேரத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் கார்த்திக்கின் அறையில் வெளியே ஆனந்தும் அவர் மனைவியும் கலங்கி அமர்ந்திருந்தனர். கடந்த சில நாட்களாக அவர்கள் கண்டிராத நிம்மதியின்மை, மன அழுத்தத்துடன் இருந்தனர். அப்பொழுது மருத்துவர் வேகமாக வெளியே வந்தார். டாக்டர், என் மகன் எப்படி இருக்கான் என்று ஆனந்தன் பதற்றத்துடன் கேட்டார். மருத்துவர் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. மிஸ்டர் ஆனந்தன், இது ஒரு அதிசயம். கார்த்திக் இப்போ கண் விழிச்சிட்டார் என்றான். ஆனந்தும் அவர் மனைவியும் மகிழ்ச்சியில் உறைந்து போய் பின்னர் ஒருவருக்கு ஒருவர் அணைத்து கொண்டனர். ஆனந்தனின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. என் மகன் கண் விழிச்சிட்டானா? நிஜமாவா டாக்டர் என்று மீண்டும் மீண்டும் கேட்டார். ஆமாம், இப்போ அவன் கொஞ்சம் பேசுறான். நீங்க போய் பார்க்கலாம். ஆனா அவனுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். மெதுவா பேசுங்க என்று மருத்துவர் அறிவுறுத்தினார். உள்ளே சென்ற ஆனந்தும் அவர் மனைவியும் மெலிந்த உடலுடன் மங்கிய கண்களுடன் படுத்திருந்த கார்த்திக்கை பார்த்தனர். ஆனந்தின் மனைவி
மகனின் கையை பிடித்துக்கொண்டு, கண்ணா, என் செல்லம், கண் விழிச்சிட்டியா என்று கதறினாள். அம்மா, நித்யா, நித்யா எங்கே என்று கார்த்திக் பேசிய முதல் வார்த்தைகள் நித்யாவை பற்றியதாகவே இருந்தன. ஆனந்த் மெதுவாக, நித்யா நல்லா இருக்காடா, நீ கவலைப்பட வேண்டாம் என்றார். அவ எங்க இருக்கா? நான் அவளை பார்க்கணும். அவ நல்லா இருக்காளா? அவளுக்கு ஒன்றும் ஆகலையே என்று பதற்றத்துடன் கேட்டான் கார்த்திக். இல்லடா, அவ நல்லா இருக்கா. ஆனா அவ வேற ரூம்ல இருக்கா. டாக்டர் அவளுக்கு ரெஸ்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு நீ அவளை பார்க்க முடியாது என்று ஆனந்த் சொன்னார். கார்த்திக் அதை கேட்கவில்லை. அவ நல்லா இருக்காளா? அப்போ நான் ஃபோன்ல அவகிட்ட பேசணும். அவ என்கிட்ட பேசுவா என்று அடம்பிடித்தான். ஆனந்த் திகைத்து போனார். நித்யா கோமாவில் இருப்பதை எப்படி மகனிடம் சொல்வது என்று தெரியவில்லை. ஆனால் அவனின் விடாப்பிடியான பிடிவாதத்தை பார்த்து அவர் மெதுவாக சொன்னார். கண்ணா, நித்யா நித்யா நல்லா இருக்கா. ஆனா அவ இப்போதைக்கு கோமால இருக்காடா என்று கலங்கிய குரலில் சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் கார்த்திக்கின் உலகம் தலைகீழாக மாறியது. அவன் தலையணையில் முகத்தை புகுத்தி கொண்டு, இல்ல இல்ல, என் நித்யா நல்லா இருக்கணும். அவளுக்கு ஒன்றும் ஆகாது. கடவுளே, நான் எப்படி அவளை பார்ப்பேன்? அவளுக்கு ஒன்றும் ஆகாது என்று மருத்துவமனையே அதிரும் அளவிற்கு கதறி அழுதான். ஆனந்தும் அவர் மனைவியும் மகனின் அழுகையை தாங்க முடியாமல் அறைக்கு வெளியே சென்று விட்டனர். ஒருவன் உயிர் பிழைத்த மகிழ்ச்சியையும் அவன் மனைவி உயிரற்று போன கவலையையும் தாங்க முடியாமல் இருவரும் கதறி அழுதனர். கார்த்திக்கின் வாக்குமூலம். மாலை வேளையில் போலீஸ் அதிகாரிகள் கார்த்திக்கிடம் விசாரணை நடத்த வந்தனர். இன்ஸ்பெக்டர் மெதுவாக, மிஸ்டர் கார்த்திக், உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டார். கார்த்திக் கண்களை துடைத்துக்கொண்டு நடந்தவற்றை சொல்ல தொடங்கினான். நானும் என் மனைவியும் ரூமுக்குள்ள இருந்தோம். அப்போ 4 பேர் உள்ள வந்தாங்க. அவங்க முகமூடி போட்டு இருந்தாங்க. மனைவியோட கழுத்துல கத்திய வச்சு நகைகளையும் பணத்தையும் கேட்டாங்க. நானும் என் மனைவியும் பயந்து போய் எல்லா நகைகளையும் பணத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தோம். ஆனா அவங்க அதோட நிக்கல. ஒருவன் என் மனைவியை கையை பிடிச்சு இழுத்து அவகிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணான். நான் அதை பார்த்துட்டு கோவமானேன். ஒருவனோட கையை பிடிச்சு அவனை அடித்தேன். நான் அவங்களோட போராடினேன். அப்போதான் ஒருவன் வந்து என் வயித்துல குத்திட்டான். என் மனைவியையும் தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று கார்த்திக் சொன்னான். இன்ஸ்பெக்டர் எல்லாவற்றையும் கவனமாக குறித்து கொண்டார். மிஸ்டர் கார்த்திக், உங்க தேனிலவு பயணத்தின் போது ஒரு தம்பதியை பார்த்ததா சொன்னாங்க. மகிழ்வேந்தன் மற்றும் காவ்யாஞ்சலி. அவங்க யாரு என்று கேட்டார். அவங்க என்று கார்த்திக் கண்களை மூடி நினைவுகளை மீட்டெடுத்தான். ஆமாம், அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. நாங்க அவங்க கூட நண்பர்களா பழகணும். அவங்க எங்க கூட பழகுனதுல இருந்து அவங்க தேனிலவு வந்த புதுமண தம்பதிகள் என்று தான் சொன்னார்கள் என்றான். மிஸ்டர் கார்த்திக், அந்த மகிழ்வேந்தன் தான் உங்களை இப்படி செய்ததாக பழி விழுந்துள்ளது. நாங்கள் அவரை கூட்டிக் கொண்டு சென்றோம். அவர் மீதுதான் சந்தேகம் உள்ளது என்றார் இன்ஸ்பெக்டர். கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்து போய், இல்ல இல்ல சார், அவர் இல்ல. அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். அஞ்சலி கூட ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க எப்படி அப்படி செய்வாங்க என்று கதறினான். இன்ஸ்பெக்டர், ஆனால் நீங்களும் உங்கள் மனைவியும் அன்று முழுக்க பயணத்தில் அவர்களும் கூட இருந்ததும், உணவு அருந்தி பின்பு ஒரே லாட்ஜில் தங்கியதும் எல்லா பதிவுகளும் அவர் மீதுதான் குற்றம் சாட்டுகின்றன என்றார். அவர், இல்லை சார், அவங்க 2 பேரும் பாசூர் கிராமத்தில் ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வராங்க. மிகப்பெரிய தொழிலதிபரின் மகள் மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸ். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நடத்தும் நிறுவனம். போலீஸ் அவரிடம் விசாரணையில் தெரிந்து கொண்டோம். அதனால்தான் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தது. சந்தேகப்படும்படியாக இருந்ததால் நீங்கள் விழித்தவுடன் கேட்டுக்கொள்ளலாம் என்று நாங்கள் காத்திருந்தோம். கார்த்திக்கின் உறுதியான வாக்குமூலம் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய கோணத்தை தந்தது.
அவர்கள் மகிழ்வேந்தன் மீதான சந்தேகத்தை விலக்கி வழக்கை வேறு கோணத்தில் விசாரிக்க தொடங்கினார்கள். மகிழ்வேந்தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் விலக்கி அவரை வழக்கில் இருந்து விடுவித்தனர். காவ்யாஞ்சலியின் சந்தோஷம் மகிழ்வேந்தன் விடுதலை அடைந்த செய்தி கேட்டதும் அவளின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அப்ப நான் கடவுளை தான் நம்பினேன். என் மாமா நல்லவர். மகிழ்வேந்தனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். மகிழ்வேந்தன் சிரித்துக்கொண்டே, நீதான் என் தெய்வம். உன் பிரார்த்தனையால தான் நான் வெளியே வந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியின் தருணத்தில் காவ்யாஞ்சலி மனதில் ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. நான் சேகரித்த எல்லா தகவலையும் கார்த்திக்கின் அப்பா ஆனந்திடம் சொல்லிவிட வேண்டும் என்று துடித்தாள். அவளின் மனதில் ஜான் பற்றிய தகவல்கள், சூதாட்ட பழக்கத்தால் ஏற்பட்ட தொழில் தகராறு, ஆனந்தை பழிவாங்க ஜான் செய்த சதித்திட்டங்கள் என அனைத்தும் தெளிவாக இருந்தன. அவள் தனியாக இருக்க மகிழ்வேந்தன், பட்டு என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டான். மாமா, கார்த்திக்கின் அப்பா ஆனந்த் நம்ம மேல ரொம்ப கோபமா இருந்தாரு. இப்பொழுது எல்லாம் உண்மையும் தெரிந்திருக்கும். ஆனாலும் நான் அவரிடம் ஜானை பத்தி சொல்லணும். அதுக்காக நான் போயிட்டு வரேன் என்றாள் காவ்யாஞ்சலி. மகிழ்வேந்தன் யோசித்தான். நீ சொல்றதும் சரிதான். ஆனா அவரிடம் நீ எப்படி பேச போற என்று கேட்டான். சுமதி மூலமா தெரிஞ்ச விஷயங்களை, என் அண்ணன் குணவர்மன் மூலமா தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்றேன். அவர் புரிந்து கொள்வார். இந்த ஆபத்து எல்லாருக்கும் பொதுவானது என்றாள் காவ்யாஞ்சலி. காவ்யாஞ்சலி ஆனந்திடம் பேச மருத்துவமனைக்கு சென்றாள். ஆனால் ஆனந்த் அவளிடம் பேச விரும்பவில்லை. நீங்க இங்க வர வேண்டாம். என் மகனை பார்க்கணும்னு வந்தீங்கன்னா அவர் நல்லா இருக்கா, நீங்க கிளம்பலாம் என்று கோபமாக சொன்னார். காவ்யாஞ்சலி விடவில்லை. சார், எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. உங்க மகன் கார்த்திக்கு நடந்ததுக்கான காரணம் எனக்கு தெரியும். நீங்க பேசினால் மட்டுமே அது நடக்கும் என்றாள். ஆனந்த் அவளை பார்த்தார். என்ன சொல்ல வரீங்க என்றார். உங்க முன்னாள் பார்ட்னர் ஜான் பத்தி எனக்கு தெரியும். அவர் ஏன் இப்படி செய்தாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு கார்த்திக்கும் பெரிய ஆபத்து காத்திருக்கு என்றாள் காவ்யாஞ்சலி. அந்த வார்த்தைகள் ஆனந்தின் மனதில் ஒரு பெரிய புதிரை அவிழ்த்து விட்டன. ஜான் பற்றிய உண்மை என்ன? அவன் ஏன் இவ்வளவு ஆபத்தானவனாக மாறிவிட்டான்? காவ்யாஞ்சலி ஏன் இதை பற்றி பேசுகிறாள்? அவர் அவளின் பேச்சை கேட்க தயாரானார். இப்பொழுது தன்னுடன் பேசுவதற்கு ஜான் பற்றியும் ஒரு பெரிய ஆபத்து பற்றியும் பேசுகிறாள். அந்த சூழலில் ஆனந்தால் அவளை புறக்கணிக்க முடியவில்லை. உட்காருங்க என்று ஒரு கனத்த குரலில் சொன்னார். காவ்யாஞ்சலி அமைதியாக எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். ஆனந்தின் மனதில் இருந்த கோபமும் வருத்தமும் அவளின் முகத்தில் தெரிந்தன. ஆனால் அவளின் கண்களில் ஒரு அச்சமற்ற தெளிவு இருந்தது. நீங்க என்ன சொல்ல வரீங்க என்று ஆனந்த் கேட்டார். காவ்யாஞ்சலி நிதானமாக பேசத் தொடங்கினாள். சார், எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. என் கணவரை போல நீங்களும் ஒரு பாதிக்கப்பட்டவர் தான். இந்த கொலை முயற்சிக்கு காரணம் யார் என்பதை பற்றி நான் அறிந்த உண்மைகளை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அது உங்கள் மகனுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட ஆபத்தை விளக்கும். ஆனந்த் அவளை மௌனமாக கவனித்தார். காவ்யாஞ்சலி சுமதி மூலம் கிடைத்த தகவல், தனது அண்ணன் குணவர்மன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகள் மற்றும் மிரட்டல் அழைப்பு என அனைத்தையும் ஒரு தொடர் போல அடுக்கி சொன்னாள். ஜான் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார் என்றும் அவர் உங்களை பழிவாங்க நினைக்கிறார் என்றும் சொன்னாள். என் அண்ணன் குணவர்மனிடம் பேசினேன். சில தகவல்களையும் சொன்னார் என்றாள். காவ்யாஞ்சலி பேசிக்கொண்டிருக்க ஆனந்தின் முகம் வெளிரி போனது. ஜான் தன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்தது. ஆனால் அவன் இன்னும் தன் குடும்பத்தின் மீது கோபம் கொண்டிருப்பது அவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அவன் ஒரு சூதாட்டக்காரன். அவன் என் பார்ட்னரா இருந்தபோது தொழிலில் வந்த லாபத்தை மொத்தமும் சூதாட்டத்தில் அளித்தான். அதனால் நான் ஒரு நாள் பொறுமை இழந்து அவனை கண்டிக்க போனேன். உன்னால நான் கடன்ல முழுகிட்டேன். அதனால நீயும் நானும் பார்ட்னர்ல இருந்து விலகிக்கலாம் என்று சொன்னதும் அவன் சிறிது நேரம் கோவப்பட்டு பேசி போய்விட்டான். அதோடு எங்க போனா என்ன ஆனானே எனக்கு தெரியாது. சார், அப்போ நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஜான் என்னை மிரட்டி, நீ ரொம்ப துப்புரவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அதை நிறுத்திக்கோ, இல்லனா நீ ரொம்ப வருத்தப்படுவ என்று மிரட்டினான். ஆனாலும் என் கணவர் எந்த தவறும் செய்யவில்லை. இந்த உண்மையை உங்களிடம் சொல்ல வேண்டும். அதுதான் என் கடமை என்றாள் காவ்யாஞ்சலி.
காவ்யாஞ்சலியின் வார்த்தைகள் ஆனந்தின் மனதில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின. ஜான் தான் பழிவாங்குவதைப் போல என் மகனை கொல்ல திட்டமிட்டு மகிழ்வேந்தனை பலி கொடுக்க ஒரு திட்டத்தை வகுத்திருக்கலாம் என்று அவர் யோசித்தார். நீ என்ன சொல்ல வர என்று ஆனந்தன் கேட்டார். இந்த கொலை முயற்சிக்கு காரணம் ஜான். அவன்தான் உங்க மக கார்த்திகை கொல்ல திட்டமிட்டு இருக்கான். ஆனந்தன் அவளின் கண்களை பார்த்தார். அதில் உண்மை இருந்தது. அவர் தனது கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டார். ஜான், நான் உன்னை மன்னிச்சிடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் நீ என்னோட மகனை கொல்ல முயற்சி செஞ்சிருக்க. நான் உன்னை விடமாட்டேன் என்று மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டார். கார்த்திக் கண்விழித்த பிறகு அவர் சொன்னதும் தான் மகிழ்வேந்தன் விடுதலையானார் என்றாள் காவ்யாஞ்சலி. ஆனந்திற்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டது. மகிழ்வேந்தன் மீது குற்றம் இல்லை என்று அறிந்த பிறகு அவர் மனம் ஒரு தெளிவான நிலைக்கு வந்தது. காவ்யாஞ்சலியை பார்த்தார். நீ என்னோட மகனை காப்பாற்ற வந்திருக்கிற. உன் கணவர் ஒரு நல்லவர். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினார். காவ்யாஞ்சலி ஆனந்தின் கையை பிடித்து கொண்டாள். சார், என் கணவர் இப்பொழுது நல்லா இருக்கார். என் கணவருக்காகவும் உங்கள் மகன் கார்த்திக்காகவும் நான் போராடுவேன். இப்பொழுதே உடனே போலீசாரிடம் நான் சொல்கிறேன். ஜானுக்கும் எனக்கும் உள்ள தொழில் மோதல்கள் பற்றிய விவரங்கள் அனைத்தும் அவர்கள் ஜானை தேடி கண்டுபிடித்து விசாரிக்கட்டும். நீ உன் கணவரோட சந்தோஷமா இருமா. இனிமே இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவளை வழி அனுப்பி வைத்தார். மருத்துவமனைக்கு வெளியவே காத்திருந்த மகிழ்வேந்தனை கண்டதும் ஓடி சென்று, மாமா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனந்த் சார் என் பேச்சை கேட்டார். ஜானை பத்தி சொன்னதும் அவர் நம்பினார். மகிழ்வேந்தன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த இரவு மகிழ்வேந்தனும் காவ்யாஞ்சலியும் நிம்மதியாக உறங்கச் சென்றனர். ஆனால் அவர்கள் மனதில் ஆழத்தில் ஜானை பிடித்து இந்த வழக்கை முடித்து தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது.